ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு டெரி. எபிசோட் 3 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த எபிசோடில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த எபிசோடு வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எபிசோட் 3 அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எபிசோட் 1 அண்ட் 2 கம்பேர் பண்ண போச்சில் இந்த ஒரு எபிசோட் 3 வந்து அவங்க கொஞ்சம் சட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் எண்டிங்குமே அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இதில் லூசர்ஸ் கிளப் வந்து பென்னிவைஸ் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறாங்க. பட் அப்படி இருந்துமே அது வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஒரு எபிசோட் 3 அப்படிங்கிறது ஓகேவாக இருந்துச்சு? இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், எபிசோட் 1 அண்ட் 2 அளவுக்கு இந்த ஒரு எபிசோட் 3 வந்து இல்லை அப்படின்னு உங்கள் எத்தனை பேருக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் 3 அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் வந்து பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த எபிசோட் 3 பொறுத்த வரைக்குமே மொத்தம் 3 ஸ்டோரியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று வந்து ஜென்ரல் ஷாவோட ஸ்டோரி அண்ட் இன்னொன்று வந்து டெக் வந்து அவரோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ணுற அந்த ஒரு சீனு. அண்ட் இன்னொன்று வந்து லூசர்ஸ் கிளப் வந்து எவிடன்ஸை தேடி போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு ஒரு 3 ஸ்டோரியை தான் நம்ம இந்த இதில் பார்ப்போம். அண்ட் இந்த 3 ஸ்டோரியிலையுமே பென்வைஸ் வந்து 3 ஸ்டோரியிலையுமே இருப்பார். அண்ட் அவரோட வேலை வந்து பயமுறுத்துறது. அந்த வேலையை அவர் கரெக்டாக செய்வார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஷாவோட அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கு 1908 ஒரு சர்க்கஸில் இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சர்க்கஸ் அப்படின்னாலே பென்னிவைஸ் தான். அண்ட் இந்த சர்க்கஸில் தான் சின்ன வயசு ஜென்ரல் ஷாவுமே இருப்பார். அண்ட் அவர் வந்து அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க மோச்சில் தூரத்தில் இருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ஜென்ரல் ஷாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த சின்ன பொண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் அது வந்து வேறு யாருமே இல்லை, பென்னிவைஸ் தான். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பொண்ணோட மேக்கப்பாக இருக்கட்டும் அண்ட் அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அண்ட் அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து ரெட் கலர் பலூனுமே இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரியும் அது பென்னிவைஸ் தான் அப்படின்னு. அப்புறம் இதை பார்க்கும்போதுல எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. ஏன் இந்த சின்ன பொண்ணு வந்து சாப்டர் 2 வந்து ஒரு ஃபோட்டோ வந்து காமிப்பாங்க. பென்னிவைஸ் வந்து அந்த ஹியூமன் ஃபார்மில் இருக்கும் போச்சில் உள்ள ஃபோட்டோ. அப்போ அவர் கூட வந்து ஒரு சின்ன பொண்ணுமே இருக்கும். ஸோ இந்த பொண்ணை பார்க்கும்போச்சில் ஏன் அந்த சின்ன பொண்ணாக இது இருக்கக்கூடாது? அண்ட் அந்த சின்ன பொண்ணுக்கு பின்னாடி உள்ள பலூனை பிடிச்சு வச்சுருக்கிறதே பென்னிவைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இதை பார்க்கும்போதுலேயும் தோணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்கும்போது 2 விதமாக தோணுச்சு. நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் எது சரி அப்படிங்கிறத. இப்போ வந்து ஜென்ரல் ஷாவு வந்து ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. அந்த டென்ட்டு மொத்தமுமே பென்னிவைஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே உள்ள எல்லாருமே கொஞ்சம் வினோதமாக தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்து ஜென்ரல் ஷாவோட பக்கத்தில் வந்து ஒரு எலும்பு மண்டையன் வந்து இருப்பான். அவனோட அந்த கண்ணை வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கண் வந்து மட்டும் அணைஞ்சிருக்கும், ஒரு கண் மட்டும் எரியும். எபிசோட்லேயுமே ஜென்ரல் ஷாவை பயமுறுத்துறதுக்காக பென்னிவைஸ் வந்து தேர்ந்தெடுத்த உருவம் அப்படிங்கிறது வந்து ஒரு கண் இல்லாத கேல்ட்டு பயலாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துலையே ஒரு டீட்டெயில் மெத்தடில் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஷாவுக்கு நேராக கொஞ்சம் தூரத்தில் வந்து 2 கண் வந்து எரிஞ்சிட்ருக்கோம். அண்ட் அந்த 2 கண்ணையுமே பார்க்கும் போச்சில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து பென்னிவைஸ் தான் அப்படிங்கிறத. அண்ட் ஜென்ரல் ஷாவுமே அந்த கண்ணுக்கிட்டேருந்து தான் நேராக போய்கிட்டே இருப்பார். அண்ட் அந்த இடத்துல தான் பென்னிவைஸுமே அந்த ஒரு ஒத்த கண் உருவத்தில் வந்து ஜென்ரல் ஷாவை பயமுறுத்துவார். அண்ட் ஜென்ரல் ஷா அங்கேருந்து பயந்து வெளியே வரமோச்சில் அந்த டென்ட்டோட போர்டு வந்து ஒன்று இருந்திருக்கும். அந்த போர்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே பென்னிவைஸ் வந்து இருப்பார். ஒரு லேடி கெட்டப்பில் அந்த உருவத்தை பார்த்தாலே தெரியும் அது பென்னிவைஸ் தான் அப்படின்னு. அந்த ஷோல்டரில் தூக்கி வச்சு நிற்கிறதா இருக்கட்டும், அந்த காலை சேர்த்து வச்சு நிற்கிறதுன்னு. ஸோ கிட்டத்தட்ட பென்னிவைஸ் தான் அங்கே இருக்கிறது. அண்ட் அவரோட முகத்தில் வந்து கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். ஒரு வேட்டையை வந்து நம்ம இன்றைக்கி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகத்துலேயும் தான் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மெத்தடில் வச்சுருப்பாங்க. ஜென்ரல் ஷாவை அவங்க அப்பா அந்த சர்க்கஸ்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் தான் ரோஸை வந்து ஜென்ரல் ஷா வந்து மீட் பண்ணுவார். அண்ட் இவங்க அப்பா வந்து இவருக்கு வாங்கி கொடுத்த உண்டிகோவில்
இவர் வந்து ரோஸுக்கிட்ட கொடுப்பாரு. அண்ட் இவங்க 2 பேருமே சின்ன வயசில் ஒன்றா தான் விளையாண்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் விளையாடும் போச்சில் தான் ஜென்ரல் ஷா வந்து காட்டுக்கு பக்கம் போகிறாரு. அப்படி அந்த காட்டு பக்கம் போகும் போச்சில் தான் ஜென்ரல் ஷா வந்து அந்த ஒத்த கண்ணனை திரும்பியும் பார்க்குறாரு. இந்த வாட்டி எப்படியாவது இவனை சாப்பிட்றணும் அப்படின்னு ஒத்த கண்ணு ரூபத்தில் இருக்கிற பென்னிவைஸ் வந்து ஜென்ரல் ஷாவை வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம் பென்னிவைஸ் வந்து ஓடுற விதத்தை நான் பார்க்கும் போச்சில் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, சாப்டர் 2ல் வந்து அவர் வந்து சிலந்தி மெத்தடில் ஒரு ஃபார்ம் வந்து எடுப்பார், அவரோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துருந்துச்சு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் அது வந்துருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் பென்னிவைஸ் ஜென்ரல் ஷா கிட்ட நெருங்கின அந்த ஒரு சமயம் கரெக்டாக ரோஸ் வந்து ஜென்ரல் ஷாவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறா. அண்ட் கொஞ்ச நாள்லேயே ஜென்ரல் ஷாவுமே அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு நாங்கள் போகிறோம், எங்கள் அப்பாவுக்கு வந்து வேறு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. மேபி இதனால தான் ஜென்ரல் ஷாவுக்கு பென்னிவைஸ் அப்படின்னா யார் அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரியறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து ரோஸா கூட இருக்கலாம். அண்ட் வந்து அவர் வந்து ஒரு வெப்பனை வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒரு கோல்டு வாரில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு வெப்பனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். மேபி அந்த ஒரு கோல்டு வார் அப்படிங்கிறது வந்து ஏன் பென்னிவைஸுக்கும் மக்களுக்கும் நடக்கிற ஒரு வாராக இருக்கக்கூடாது, பென்னிவைஸை அழிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு வெப்பனை வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கலாம். மேபி ஜென்ரல் ஷா தேடுற அந்த ஒரு பொருள் அவர் கையில் கிடச்சிச்சின்னா அதை வச்சு அவர் வந்து ஒரு வெப்பனை உருவாக்கி பென்னிவைஸை அழிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு போல் எனக்கு தோணுது. பட் இவங்க யாராலையுமே பென்னிவைஸை அழிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2ல் வந்து பென்னிவைஸ் வந்து வர்றதுனால இவங்க வந்து யாருமே பென்னிவைஸை அழிக்கலை. இருக்கும் போச்சில் ஜென்ரல் ஷா கண்டுபிடிக்கிற வெப்பன் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோடில் தான் பொறுமையாக நம்ம பார்க்கணும். அப்படியே ப்ரெசன்ட் டேக்கு வந்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஷா வந்து டெக்குக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அந்த ஒரு விஷயம் மூலமாக நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார். உனக்கு துணையாக ஹேன் அப்புறம் அவர் கூட இருக்கிற ஒரு ஆஃபீஸர், இவங்க 2 பேருமே உனக்கு துணையாக வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ஃப்ளைட்டில் ஏறி அங்கேருந்து கிளம்புறாங்க. போயிட்டுருக்க மோச்சிலேயே டெக் வந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போதைக்கு அவர் உடல் ரீதியாக அந்த ஃப்ளைட்டில் இருந்தாலுமே அவரோட மொத்த மைண்டுமே பென்னிவைஸ் தங்கிட்டு இருக்கிற அந்த ட்ரைனேஜுக்கு தான் இவரோட மைண்டு வந்து இவரை கூட்டிகிட்டு போகுது. அண்ட் அங்கே தான் பென்னிவைஸ் வந்து சாப்டர் 1ல் வந்து பெவர்லியை வந்து பயமுறுத்துறதுக்காக அவர் வந்து டான்ஸ் ஆடுவார் இல்லையா, ஒரு பாக்ஸை திறந்து. அண்ட் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் பென்னிவைஸ் இருப்பார். ஃபஸ்ட்டு வந்து பென்னிவைஸ் டெக்கை பார்க்கும் போச்சில் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியும். அவரோட வாய்ஸுமே கொஞ்சம் பயந்த குரலோடு தான் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த பக்கம் டெக் வந்து பென்னிவைஸை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அடுத்த செகண்ட் வந்து பென்னிவைஸ் வந்து அவரோட அந்த டோனையவே அப்படி பயமுறுத்துகிற மாதிரியான டோனாக மாற்றுவார். அண்ட் டெக்குக்கு பயத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக அவர் இறந்து போன பாட்டியெல்லாம் வர வச்சு இவர் பயத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துவார் பென்னிவைஸ். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த டெக் வந்து ரொம்பவும் பயந்து அந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரைனேஜ் டோரை வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பட் அவர் மைண்ட் அளவில் தான் அங்கே இருக்காரே தவிர உடல் அளவில் இங்கே ஃப்ளைட்டில் தான் அவர் இருக்கார். அப்படி இருக்கும் போச்சில் அங்கே வந்து அவர் வந்து ஒரு டோரை திறக்கிறதா தான் நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஃப்ளைட்டோட டோரை திறந்து கீழே குதிக்கிற அளவுக்கு அவர் போயிடுறாரு. கரெக்டாக அந்த டைம் ஹேன் வந்து இவரை காப்பாற்றி அவரோட ரியல் டைமுக்கு அவரோட மைண்டையுமே வர வச்சிடுறாரு. இப்போ டெக்கை பற்றி ஹேன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அதனால டெக்கை அவரோட வீட்டுக்கு வந்து நைட் டின்னருக்கு வா அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணுறாரு. டெக்குமே ஹேனோட வீட்டுக்கு டின்னருக்கு போகிறாரு. அண்ட் அங்கே தான் இவரோட பவர்ஸை வந்து ஹேனுக்கு வந்து சொல்கிறாரு. அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஹேனுக்கு வந்து அந்த இடத்துல தான் சொல்கிறாரு. அதாவது இப்போது நான் வந்து ஒரு பொருளை தொடுறேன் அப்படின்னா அந்த பொருள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆள் கையில் இருந்திருக்கும். அப்போது அவங்க எல்லாரோட அந்த ஒரு எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த ஒரு பொருளுக்குள்ளே தான் இருக்கும். அந்த எமோஷனல் அண்ட் ஃபீலிங்ஸ் அது மூலமாக நான் வந்து என்னோடய மைண்ட் அளவில் வேற ஒரு இடத்துக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணுவேன். அண்ட் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களோட பாஸ்ட்டு, அவங்க எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அண்ட் அவங்களோட டெத்து, இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு டெக்கு வந்து ஹேனுக்கு அவரோட பவர்ஸை பற்றின
ஃபுல் டீட்டெயிலுமே சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லூசர்ஸ் கிளப் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு தயாராகிறாங்க. இவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, ராணி வந்து அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வந்து போயிருப்பா. அங்கே வந்து இவங்க அப்பா அரெஸ்ட் ஆனதை வச்சு இவளோட லாக்கரில் அவங்க அப்பாவை பற்றி தப்பு தப்பாக எழுதி வச்சுருப்பாங்க அந்த புல்லிஸ். அது எல்லாத்தையுமே அழிச்சிக்கிட்டு அவள் கையை கழுவுறதுக்காக பாத்ரூம் சைடு போயிருப்பா. அங்கே லில்லி வந்து எனக்கு இந்தந்த விஷயம்லாம் நடந்துச்சு, ஸ்டோரில் எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ராணிக்கிட்ட சொல்கிறா. ராணி வந்து சொல்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டுக்கிறா. நான் இதே சொல்லும் போச்சுல நீ ஏற்றுக்கிடலை, எனக்கு ஹெல்ப் பண்ணலை, இப்போ எதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராணி அந்த இடத்த விட்டு கிளம்ப தான் ட்ரை பண்ணுறா. அப்போ லில்லி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாள், இந்த பாரு, நான் சொல்கிற விஷயத்த யாரும் நம்ப மாட்டாங்க, நீ மட்டும்தான் நான் சொல்கிற விஷயத்த நம்புவ. அண்ட் அதே நேரம் நம்ம 2 பேரும் இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையாவது போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம 2 பேரையும் பைத்தியக்காரங்களாக தான் நினைப்பாங்க. அதனால இதையும் வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஆனால் என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது, நம்ம வந்து அந்த ஒரு உருவங்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறா. இவங்க இந்த ஐடியாவை வந்து போடும் போச்சுல எனக்கு வந்து அம்புலி அந்த ஒரு படம் தான் ஞாபகம் வந்துருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துலேயுமே அவர் போலீஸ்கிட்ட போய் சொல்லும் போச்சுல அவங்க நம்ப மாட்டாங்க. அவர் போலீஸ் வந்து என்ன சொல்லுவார்னா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களுமே போகிறாங்க. யாருமே நம்ப மாட்டுக்காங்க. சரி நம்ம அப்போ ஃபோட்டோ எடுத்தே காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க. பட் இவங்க 2 பேரால் தனியாக அதை விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் 2 பேரை வந்து சேர்க்குறாங்க அந்த ஒரு லூசர்ஸ் கிளப்பில். அதுதான் வில் அப்புறம் ரிச். இவங்க 2 பேரையுமே இந்த கிளப்பில் வந்து இவங்க சேர்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க போய் சொல்கிறாங்க. அந்த விஷயத்த வந்து வில் நம்புகிறான். பட் ரிச் வந்து அதை நம்ப மறுக்கிறான். ஆனால் வில் நம்பினதுனால இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு சாயங்கால நேரத்தில் அந்த லூசர்ஸ் கிளப்போட டவரில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த சீக்ரெட் பிளேஸில் மீட் பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்து இருக்குது, அந்த உருவத்தை எப்படி நம்ம நேரில் போய் பார்க்குறது? ஏன் அப்படின்னா அந்த உருவம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அண்ட் அந்த ஃபோட்டோவை போலீஸ்கிட்ட காட்டினா தான் ராணியோட அப்பாவையுமே வெளியே கொண்டு வர முடியும். நம்மளுமே பைத்தியம் இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு எல்லாருமே நம்புவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த உருவங்களை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போது ரிச் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறான், எங்கள் அங்கிள் வந்து இந்த மாதிரி பேயெல்லாம் ஓட்டுவார், ஸோ அந்த விஷயம் வந்து எனக்குமே கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அண்ட் அன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாருமே சுடுகாட்டுக்கு வந்து போகிறாங்க. வா நம்ம போய் அந்த பேய்களை வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிச், வில், ராணி, லில்லி இவங்க 4 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ரவுண்டாக மெழுகுவத்திரியெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இவங்க அதில் வந்து உட்காந்துறாங்க. அந்த மெழுகுவத்திரியை வந்து பார்க்கும் போச்சுல டோட்டலாக 8 மெழுகுவத்திரி வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த லூசர்ஸ் கிளப்போட டோட்டல் மெம்பர்ஷிப்புமே மொத்தம் 8 தான். அதில் எபிசோடு 1ல் வந்து 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போ இங்கே 4 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் வந்து மெர்ஜி, அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு லில்லி கூட ஃபஸ்ட் எபிசோட்லலாம் சுற்றிட்டு இருந்தால, ஸோ அவள். ஸோ இந்த கேண்டில் மூலமாக மொத்தமாக 8 மெம்பர்ஸ் இந்த லூசர்ஸ் கிளப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இவங்க எல்லாருமே உட்கார்ந்ததுக்கப்புறம் ரிச் வந்து எதெல்லாமோ மந்திரம் அது இதுன்னெலாம் சொல்கிறான். பட் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற உடனே நம்ம இங்கேருந்து அவமானப்பட வேண்டாம் அப்படின்னு எந்திரிச்சானான்னு தெரில, இல்லை அப்படின்னா பயந்தவன் எந்திரிச்சானான்னு தெரில. பட் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பான். அப்போது வில்லுமே இந்த ஒரு விஷயத்த வந்து நம்பாத மாதிரி பேசுனதை பார்த்த ரோனி வந்து கோபப்பட்டு அவள் அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புவாள். அவள் பின்னாடியே லில்லியுமே சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அண்ட் அப்படி ஒவ்வொருத்தராக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க பின்னாடி பென்னி வைஸுமே வாரான் அப்படிங்கிற விஷயத்த அங்கே இருக்கிற ஏசப்பா வந்து சிரித்து வந்து காட்டுவார். கொஞ்ச நேரத்துலேயே அந்த தரை எல்லாமே பிளந்து அதுக்குள்ளே இருந்து ஃபில், டெடி, சூசி இவங்க 3 பேருமே ஆவியாட்டு வெளியே வந்து இவங்க எல்லாரையுமே பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுமே ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே கேமரா வந்து கை மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. கடைசியாக ரிச் கையில் போன உடனே அவன் கீழே போட்டு சைக்கிளோடு போயிடுவான். ஸோ அதே நேரம் வந்து வில்லுமே அங்கேருந்து கீழே விழுந்து தான் கிடப்பான். ஒரு கிரேவ் மேலே கீழே விழுந்து தான் கிடப்பான். அண்ட் இவன் வந்து அதை எடுத்துக்கிட்டு போகும்போச்சில் அந்த கிரேவுக்குள்ளே யாரோ நகர்ந்து போகிற மாதிரி தெரியுதா அப்படின்னு இவனுமே உள்ளே போய் எட்டி பார்க்கும்போச்சில் தான் அங்கே வந்து பென்னிவைஸ் வந்து இருப்பான். இவங்களுமே வெளியே நின்று
வில் வந்து இன்னும் வரலையே, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுல இவங்க பயப்படுறாங்க. ஒருவேளை அவனும் இறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. பட் அவன் கொஞ்ச நேரத்துல அங்கேருந்து வெளியே வந்துடுறான். எனக்கு வந்து இதை பார்க்கும் போதுல வந்து எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா பென்னி வைஸ் வந்து அவன் கையில் கிடைக்கிற ஒரு ஆளையுமே விடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் போதுல எப்படி வில் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு வந்தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியலை. சரி, அப்புறம் இவங்க எல்லாருமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்கூலுக்கு போய் இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து நெகட்டிவாக இருக்கிறத ஃபோட்டோவை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போய் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அங்கே வந்து இவங்க நினச்ச மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் நினச்சது வந்து என்னென்னா பென்னி வைஸ் வந்து ஏதோ பண்ணியிருப்பான், அந்த ஃபோட்டோ வந்து தெரியாது, இல்லை ப்ரெல் அடித்து அந்த மெத்தடில் இருக்குன்னு தான் நினச்சேன். பட் அந்த ஃபோட்டோ வந்து வருது. அண்ட் கடைசியாக வில் வந்து எடுத்த ஃபோட்டோவுமே வருது. வில் வந்து பென்னி வைஸாக ஃபோட்டோ எடுத்திருப்பான். ஓகேவா? பென்னி வைஸோட அந்த முழு உருவத்தையும் ஃபோட்டோ எடுத்திருப்பான். அண்ட் அத்தோட இவங்க வந்து அதை சொல்லுவாங்க. இது வந்து என்னது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு க்ளோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த எபிசோட் 3 அப்படிங்கிறது முடியுது. எனக்கு இந்த எண்டிங்கை பார்க்கும்போதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு முழு எபிசோடையுமே நம்ம பார்க்கல. ஃபஸ்ட் எபிசோட் 3ல் ஒரு பாதியை தான் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து ரோஸுக்குமே ஒரு சில சீன்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க ட்ரைப் வந்து இங்கே மக்களோட மக்களாக வாழ்கிறாங்க இல்லையா, கடை அது இதுன்னு வச்சு. ஸோ இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவில் இந்த அரசியலில் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே. ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து இவங்கள இங்கேருந்து விரட்டணும் அப்படிங்கிற முடிவில் வந்து நிறைய வேலைகள் வந்து செய்கிறாங்க போல் இருக்குது. அவங்க ட்ரைப் மக்கள் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்காக பேசுகிறாங்க. அண்ட் ஜென்ரல் ஷாவுமே ரோஸ்கிட்ட இதை பற்றி பேசுகிற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் எபிசோட் 2ல் வந்து நம்ம ஒரு ஆளை பார்த்துருப்போம். இந்த பெரிய முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து டீனேஜ் பையன் தான் இருப்பான். அவன் வந்து யார் அப்படின்னா ரோஸோட சொந்தக்காரன் தான். அவன் வந்து ரோஸை வந்து ஆன்ட்டின்னு தான் கூப்பிட்றான். பார்ப்போம் இவன் என்ன மாதிரி பென்னி வைஸ் கையில் சாகுறான் அப்படிங்கிறத. அண்ட் இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ இவ்வளோ தான், ஒரு ஷார்ட்டான ஒரு எபிசோடு தான். இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 1 and 2 கூட கம்பேர் பண்ணும்போதுல இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ பார்ப்போம் அடுத்த எபிசோட் 4ம் இதே மாதிரி இருக்குதா, இல்லை அப்படின்னா இதோட பயங்கரமாக இருக்குதா அப்படிங்கிறத. அண்ட் எபிசோட் 5ல் தான் பென்னி வைஸோட அந்த முழு ஆட்டத்தையுமே நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே இந்த கை, கால், நகம், பல், கண் இந்த மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி பென்னி வைஸை எபிசோட் 5ல் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறத. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா, பாய் பாய். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அப்புறம் பார்க்கலாம். டாட்டா.